Hello students, welcome back to my YouTube channel. இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நம்ம பார்க்கலாம் அப்படினு சொல்லியிருந்தேன். அத மொத்தமா நான் எவ்வளவு क्वेश्चंस பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 100 क्वेश्चंस. 100 क्वेश्चंसக்கான வீடியோவுமே நான் இன்னைக்கு ஒரேதா அப்லோட் பண்ண போறேன். ஓகேவா? அத 4 செட்டா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்க்க போறது செட் 1. இதுல ஒரு 25 क्वेश्चंस பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த 25 क्वेश्चन எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கான சோர்ஸ் நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா பெனாக்கிள் புக்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் அந்த புக்லேயும் எடுத்து படிச்சுக்கலாம், இல்லை என் கூட சேர்ந்து நீங்களும் அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இடையில நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் கேட்பேன். அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன விஷயம் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கான ஃபீட்பேக் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கொடுங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கேல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்பெசிஃபைட் ஆஸ் த 10th டியூட்டி இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஓகே, 10th டியூட்டி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கான ஷார்ட்கட் ஒரு சிலர் சொல்லியிருப்பேன், எகைன் சொல்கிறேன். நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கலில் இருக்குது அப்படின்னா 51A. அதுக்கு கீழே சப்டிவிஷனாக நமக்கு 11 டியூட்டிஸ் இருக்குது. HIJK வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இப்போ ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், கான்ஸ்டியூஷன், நேஷ்னல் சிம்பிள், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் பி ஃபார் சுபாஷ் சந்திர போஸ் இல்லை பகத்சிங், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இவங்க பேர்லாம் ஞாபகம் வச்சா என்ன வரும்? நேஷ்னல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நேஷ்னல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் கிடைச்ச ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது சி ஃபார் சி ஈக்குவலி. ஓகே, எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அந்த வேர்ட்ஸ்லாம் வருது சி. அடுத்தது டி அப்படின்னா டு டிஃபெண்ட் த கண்ட்ரி, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் சர்வீஸ், கண்ட்ரி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது டி. இ ஃபார் ஈவ் டீசிங். ஈவ் டீசிங் அப்படிங்கிறது எதுக்காக இந்த ஹிண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஈல எல்லாரையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக பார்க்கணும், அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது எஃப் ஃபார் ஃபெஸ்டிவல்ஸ். இந்தியாவோட ரிச் கல்ச்சர் அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் எஃப். அடுத்து ஜி ஃபார் க்ரீன், வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட், இதெல்லாம் பாதுகாக்கணும். ஹெச்னா ஹியூமனிட்டி. அப்போ ஹியூமனிட்டியோடு இருக்கணும். ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, எந்த விஷயத்தையும் மூட நம்பிக்கைகள் நம்பாமல் எல்லாத்தையுமே பகுத்தறிவோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ஹெச். அடுத்தது ஐ. இதுக்கு நீங்கள் வேறு ஷார்ட்கட் கூட வச்சுக்கலாம். ஓகே, பொது சொத்துக்களை கண்ணு மாதிரி பார்த்துக்கணும். ஐங்கிறது நம்ம ஐன்னு சொல்கிறோம், இஒஇ, அந்த ஐயை எடுத்துக்கிறோம். பொது சொத்துக்களை கண்ணு மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, பொது சொத்துக்களை கண்ணு மாதிரி பார்க்கணும், அதுக்கு சேதப்படுத்தக்கூடாது. அடுத்து ஜே அப்படின்னா ஜெயிக்கணும். ஓகே, இந்தியன்ஸ் எல்லா இடத்துலையுமே அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியாவும் வின் பண்ணும், இந்தியாவும் பெரிய பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜே. அடுத்து கே ஃபார் என்னது அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கே ஃபார் கல்வி. ஓகேவா? இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கேட்டுருக்காங்க? 10th டியூட்டி. இப்போ இதில் 10 என்ன வரும்? 10 ஜேவா? ஜே என்ன சொல்லியிருக்கோம்? ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா. அப்போது இதில் டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன், இது என்னது? கேவா? அப்போ இது கிடையாது. அடுத்தது டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியாஸ் இன் த நேஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இது என்னது? பி. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்தது டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிசம், ஹியூமனிசம் எதில் வருது? ஹெச். அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன். டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி, எல்லா இடத்துலையுமே இந்தியன்ஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ இண்டிவிஜுவலாகவும் சரி கூட்டமாகவும் சேர்ந்து எல்லா இடத்துலையுமே அவங்க எக்ஸல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஜே. அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் a feature of fundamental duties அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ஃபீச்சர் இல்லை அப்படி எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் டியூட்டிஸ் ஆர் இன்ஸ்பைர்டு ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர், இது கரெக்டு தான். ஓகே, டியூட்டிஸ் ஆர் நான் ஜஸ்டிசபிள் நேச்சர், இதுவும் கரெக்டு தான்.
டியூட்டிஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. டியூட்டிஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. இதுக்கு வந்து என்ஃபோர்ஸபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு டியூட்டி, ஒரு சஜஷன் மாதிரி தான், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து, ரைட் ஆஃப் அ பிரிசனர் டு ஸ்பீடி ட்ரையல் வில் பி கேட்டகரைஸ்ட் இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, ரைட் ஆஃப் அ பிரிசனர் டு அ ஸ்பீடி ட்ரையல். அவங்களோட விருப்பப்பட்டதை அவங்க கேட்டு வாங்கிக்கிறது. அப்போ இது வந்து எதில் வரும் அப்படின்னா ரைட் டு லைஃப் கீழே தான் வந்து வரும். ஓகேவா, ரைட் டு லைஃப். விச் ஆர்டிக்கல் ஹேஸ் அ சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தட் ஆஃப் ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32 மாதிரியே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேயே போய் கேஸ் போட முடியும். அதுக்கான உரிமை கொடுக்கறது என்னது அப்படின்னா ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32 என்னது, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். இப்போ இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் இதில் வந்து ஒரு 5 ரிட்ஸ் இருக்குது. ஓகே, 5 ரிட்ஸ் என்னது அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், mandamus, prohibition, certiorari, Q warrant. இந்த 5 ரிட்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் நான் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸ் எடுத்திருப்பேன், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த 5 ரிட்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் ஆர்டிக்கல் 32 கீழே இருக்குது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஹை கோர்ட்லேயும் போய் கேஸ் போட முடியும். அதுலேயும் இதே மாதிரி 5 ரிட்ஸ் இருக்குது. அதுக்கான ஆர்டிக்கல் என்னது அப்படின்னா ஆர்டிக்கல் 226. அதுக்கான ஆன்சர் என்னது, 226. அடுத்தது, விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் prohibits providing any religious instructions on the educational institution maintained by the state. இப்போ நமக்கு ரிலீஜியன் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். இப்போ 25 என்னது, நமக்கு எந்த ரிலீஜன் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் இருக்க விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்கிறது 25. அடுத்து 26 வந்து ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ரிலீஜியஸ் சம்மந்தமான விஷயங்களை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கணும், அதில் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாது. 27 என்னது அப்படின்னா எக்ஸம்ஷன் ஆஃப் டேக்ஸ். இப்போ இந்த மதத்தை பரப்புறதுக்காக ஏதாவது ஒரு இன்கம் வந்தது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 28 வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அட்டன் பண்ணுறக்கான உரிமையை கொடுக்கறது. ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொஹிபிட்ஸ் ப்ரொவைடிங் எனி ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இது 28 ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறது. ஓகேவா, யார் வேணால் போய் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லையோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்லையோ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, இதை நான் ஃபஸ்ட் இதிலே சொல்லியிருந்தேன். இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, a student on his school assignment is taking a session on how to make compost at home for using it at a park. Which fundamental duty is he performing? இதில் காம்போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ வீட்டில் வந்து செடி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங். ஓகேவா, அப்போ இது வந்து என்னது, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு டி. அடுத்தது, விச் ஆர்டிக்கல் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்ளைஸ் when the construction worker takes his 8-year son, 8-year-old. நம்ம 51A கே என்ன சொன்னோம், கல்வி அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, அப்போது இங்கே 8 வயசு குழந்தை என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து எதுக்கு எதிரானது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுக்கு எதிரானது. 51A கேக்கு ஆப்போசிட் ஆனது. Which of the following duty has not prescribed in the Indian fundamental duty to defend the country? பார்த்தோமா, டி இருக்குது. அடுத்து, இன்கம் டேக்ஸ்க்குன்னு எதுவும் இல்லை, நம்ம பார்க்கல. டு கேஸ்ட் த ஓட் இன் த எலெக்ஷன், அதுவும் நம்ம பார்க்கல. அடுத்து, டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இது பார்த்தோம். ஓகே, இது வந்து ஐயில் வரும். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொன்னேன்னா டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போது
இதில் எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2ம் 3யும் வராது. இப்போ 2 and 3 both. அடுத்து which fundamental duty applies on you when you see a few school students on their educational trip to Humayun's tomb? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்மளோட பழமையான இடத்தெல்லாம் போய் நம்ம விசிட் பண்ணி பாதுகாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லை. இங்கே இது கூட வேறு இருக்குது. அதுக்கு அடுத்த லைன் ரைட்டிங் தேர் நேம்ஸ் ஆன் த வால்ஸ். அப்போது நம்ம பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. அப்போ இங்கே பாதுகாக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க, அது மேலே வந்து அந்த நேம்லாம் கிறுக்கிறது. அப்போ இது வந்து அப்போது டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தால் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி நமக்கு ஒன்று இருக்குது. ஓகேவா, எஃப். அப்போ அதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, நம்மளோட மான்யூமெண்ட்ஸை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ரைட்டிங் தேர் நேம்ஸ் ஆன் த வால்ஸ் அப்படின்னா அந்த இடத்த சேதப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறது தான் வரும். அடுத்தது which are the following articles of the Indian Constitution cannot be suspended even during this emergency டைமில் கூட கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். அப்போது அதாவது வெளிநாட்டு பிரச்சனைகள், வெளிநாட்டு கூட பிரச்சனை நடந்தது அப்படின்னா 2021 இது ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியாது. இது இன்டர்னல் அக்ரெஷன் அப்படிங்கும்போது 19, 20, 21 இதை மூணையும் கேன்சல் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னா இது ரெண்டை மட்டும் கேன்சல் பண்ண முடியாது. அடுத்து which fundamental duty applies to you when you see your college friends started fighting with canteen person when he passes an anti-religious statement? See your college friends started fighting with the canteen person when he passes a few anti-religious. அப்போது இந்த இடத்துல எது இல்லை அப்படின்னா சகோதரத்துவம் இல்லை. ஓகேவா, பிரதர்ஹுட், எல்லாரையும் ஈக்குவல் அப்படின்னு பார்க்குறது, எல்லாருமே நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு பார்க்குற அந்த விஷயம் இல்லை. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? டு ப்ரமோட் ஹார்மனி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட். ஓகே, அப்போ ரிச் ஹெரிட்டேஜ் வராது, சயின்டிஃபிக் டெம்பர் வராது, ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட், இது எதுக்கும் இங்கே சம்மந்தம் கிடையாது. எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எல்லாரையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக பார்க்கணும், அந்த பிரச்சனை தான் இங்கே இருக்குது. அப்போது இதுதான் வந்து வரும். அடுத்தது 2 and 3 which of the following statements is incorrect regarding fundamental rights? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேஸ் பண்ணி இது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்ட் பை லா, கரெக்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் derived from Britain Constitution, இது கரெக்டா. அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மென்ஷன்டு from 12 to 35, இது கரெக்டு. ஆர்டிகல் 21 ப்ரொவைட்ஸ் ரைட் டு லைஃப், அப்போ இதுதான் வந்து தப்பு. இங்கே இன்கரெக்ட் தானே கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து பி. ஆனால் ஏன் தப்பு அப்படின்னா நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் இது அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது 12-year-old is found to be working in the factory manufacturing carpets. Which article of the constitution is violated? அப்போ எதுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நமக்கு 23, 24 ரெண்டுமே வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ 23 forced labor, 24 child labor. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்னது? 24. 23 வந்து forced labor, 24 child labor. 25 நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. அப்போ ஆர்டிக்கல் 25 என்னது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்டிக்கல் 25 நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த ஆர்டிக்கல் 25 என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாயிண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அடுத்து 2 and 5 which part of the constitution will you find six broad categories of fundamental rights? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இப்போ பார்ட் 3, ஏன்னா பார்ட் 1 வந்து நமக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப், பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4 டிபிஎஸ்பி, பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, அடுத்தது ரிட் ஆஃப் மேண்டமஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் கிளாசிஃபையபிள் அண்டர். ஆல்ரெடி சொன்னேன்னா அந்த 5 ரிட்ஸ் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியரி, கியூ வாரண்டோ, இதெல்லாம் எது கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், ஆர்டிகல் 32. அடுத்து which are the following articles prohibits trafficking human beings and forced labor? இப்போ தான் சொன்னேன் forced laborக்கு என்ன வரும்? 23. which clause of article 20 incorporates doctrine of double jeopardy? ஓகே, ஒருத்தருக்கு 2 தண்டனை கொடுக்கறது, ஒரே தப்புக்கு 2 தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து
இல்லை அப்படின்னு சொல்கிறது எத்தனாவது ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 20லே நிறைய சப் கிளாஸஸ் இருக்குது, அதில் எத்தனாவது கிளாஸ் இதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, அது சொல்கிறது என்னது அப்படின்னா 20ல் 2. ஓகே, 20ல் 2. அப்போ 2ன்னு வச்சுக்கோங்க. டபுள் ஜியோபார்டி 2, எல்லாமே டபுள் டபுளாக 2 2 2ன்னு இருக்கும். அடுத்து ஆர்டிக்கல் 20 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா இஸ் ரிலேட்டட் டு, இது ரிலேட் பண்ணது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ஆர்டிக்கல் 16. அடுத்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், இது என்ன வரும்? அடுத்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், இது முன்னாடியே பார்த்தோம் 26. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் 18. அப்போது ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸுங்கிறது என்னவாக தான் இருக்கணும்? ஆர்டிக்கல் 20. அடுத்து which are the following articles of the constitution it shall be the duty of every promote harmony and spirit of common brotherhood among all the people of India transcending religious, linguistic, regional common brotherhood. இப்போ எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்னா என்னது? ஷார்ட்கட் என்னது? சிக்கு சி ஈக்குவலி, பீனா வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஈனா வந்து ஈவ் டீசிங், டீனா வந்து டிஃபெண்ட். அப்போ சீனா வந்து சி ஈக்குவலி, அதுதான் ஆன்சர். அடுத்தது டேஷ் as the called the right to constitutional remedy as the soul of the constitution. Heart and soul of the constitution அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர். அடுத்தது certiorari comes under, எது கீழே certiorari வரும்? நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, மேண்டமஸ் எதில் வரும்? அதே இதில் தான் இது வரும். அப்போ ஆன்சர் வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இப்போ இதில் ஒன்று பார்ப்போம். ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 14லேருந்து 18 வரைக்கும். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது 23 24, 2 ஆர்டிக்கல் மட்டும். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறது 32 மட்டும். ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வந்து 25 to 28. இல்லை எது ரிமைனிங் இருக்குது? 19 to 22. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து வேறு என்ன மிஸ் ஆகுது? 14 18 19 22 23 24 25 28 இப்போ 29 30. இது ரெண்டும் கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அதுக்கப்புறம் 31 வந்து இப்போது கிடையாது, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. முன்னாடி அது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு. இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 300A வந்து இருக்குது. ஆர்டிக்கல் 300A வந்து இருக்குது. ஓகே, அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட் இன் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 51A in the year 1976 through 42nd amendment. 42nd amendment மூலிமா எவ்வளோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக இப்போ எவ்வளோ இருக்குன்னா 11 டியூட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா 10 தான் இருந்தது. ஓகே, ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணும்போது 1976ல் 10 டியூட்டிஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு 86th amendment 2002, இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் நம்ம 11th டியூட்டி ஆட் பண்ணோம். 51Aல கே இதை வந்து ஆட் பண்ணோம். அப்போது 1976ல் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது? 10 இருந்தது. ஓகேவா? அடுத்தது which of the following statements are incorrect based on fundamental duties? 44th amendment introduced fundamental duties in the constitution. இல்லை, இப்போ தான் பார்த்தோம் 42nd amendmentன்னு மாதிரி கொஷனில் கொடுத்துருந்தாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் were expanded by 86th amendment. இது கரெக்ட், ஒன்று எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணோம். 51Aல ஏ என்ன சொல்லுதுன்னா ரெஸ்பெக்ட் ஐடியல்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் ஃப்ளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். இது கரெக்ட். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டி obliges parents to provide opportunities for the education their children in 6 to 14 years. இது வந்து கரெக்ட். அப்போது 2 3 4 கரெக்ட். ஆப்ஷனில் 2 3 4 இல்லையா? கரெக்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். 2 3 4 கரெக்டு. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க? இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட்னா அப்போ ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் இன்கரெக்ட். இப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது how many fundamental duties were recommended to be inserted in the ஸ்வரன் சிங் கமிட்டி? ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 1976ல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போடணும் அப்படின்னு சொன்ன கமிட்டி. ஓகேவா? இப்போ இவங்க எவ்வளோ டியூட்டிஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது 8 டியூட்டிஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ணது எவ்வளோ? 10. இப்போ எவ்வளோ இருக்குது? 11. ஓகேவா? இந்த 8 அப்படிங்கிறது ஸ்வரன் சிங் கமிட்டி சொன்னது.
10 அப்படிங்கிறது நம்ம 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுது. 11 அப்படிங்கிறது 86th அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுது. ஓகேவா? இப்போது நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் ஆட் பண்ணாங்க, அந்த இயரை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் செட், தேர்ட் செட், ஃபோர்த் செட்ஸ் அப்படி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.